Hello MotoFam, நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு ஹாட்டான சம்மர் சீசனுக்குள்ள வந்துட்டோம். இந்த சம்மர் சீசன்ல நம்ம காரை கேர் பண்றது, அதுல இருந்து ஹீட்ல இருந்து ஸ்லைட்டா எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சம்மரை நம்ம ஹீட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு காரை எப்போவுமே ஷேடில் நிப்பாட்டுறதுன்னு சொல்லக்கூடியது நம்ம சிச்சுவேஷனில் நடக்காத விஷயம். மரமாகட்டும் இல்லை பார்க் ஸ்பேஸ் எப்போவும் நமக்கு கிடைக்காது. இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம இது ஒரு ஹாட் சன்னில் நின்றுட்டுருக்குறோம். அந்த டைமில் நம்ம இப்படி ஒரு இடத்துல நிற்கிறோன்னா இதில் நம்ம பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும். அதில் ஒன்று பார்த்தோன்னா நம்ம விண்டோஸை இந்த அளவுக்கு ஒரு கேப் விட்டு ரோல் அப் பண்ணி வைக்கலாம். இதை ரொம்ப கீழேயும் வைக்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு சேஃப்டிக்கு இஷ்யூ இருக்கும். உள்ளே இருக்கிறத நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுற்றி 4 விண்டோஸையும் இதே மாதிரி நீங்கள் ஒரு இதில் வைக்கலாம். கூட நீங்கள் ஃப்ரண்டில் பார்த்தோன்னா இந்த வைப்பர்ஸ் கண்டிப்பாக லிஃப்டப் பண்ணி வைக்கலாம். நான் வைப்பரோட லோவர் போர்ஷனில் ஒரு தின்னான லேயர் இருக்கும் இந்த இடத்துல. இது இதில் ஹிட் ஆகும்போது அது ஃப்ளாட் ஆகிரும். ஃப்ளாட் ஆகிருச்சுன்னா வைப்பரோட அந்த லைஃப் கெட்டு போயிடும். கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்ட்ஷீல்டு தான் இந்த ஹீட்டை கம்ப்ளீட்டாக உள்ளே எடுக்கக்கூடிய ஒரு போர்ஷன். எல்லா கார்ஸ்லேயும் விண்ட்ஷீல்டு டிண்டடாகவும் ஹீட் ரிஜெக்ஷன்லேயும் இருக்காது. அதனால இந்த மாதிரி சன்ஷேட் நமக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில். இதை ஃபோல்டு பண்ணி வைக்க முடியும். மற்றபடி ஒரு அலுமினியம் ஸ்டைலில் மடக்கிறது மாதிரி ஒரு பேட் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே ஃபேப்ரிக் சீட்ஸு மெயின்டைன் பண்ண கஷ்டம்னு சொல்லி இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் லெதரேட் சீட்ஸ் போடுவோம். டிரைவர் சைடில் இந்த மாதிரி ஒரு டவல் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா டவல் எய்தர் ஹீட்டை இந்த அளவுக்கு வாங்கவும் செய்யாது. நம்ம அதை யூஸ் பண்ணுறது முன்னாடி அந்த டவலை எடுத்து ஃபோல்டு பண்ணால் கூட ஹீட் அவ்வளோவும் சீட்டில் இருக்காது. இப்போ அடுத்து நம்ம கார் வெயிலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா விண்டோஸையும் ஃபுல்லாக ரோல் டவுன் பண்ணி 4 விண்டோ ரோல் டவுன் பண்ணி ஏசியை போட்டு விடலாம். இல்லை வெளியே நின்று வெயிட் பண்ணலாம், ஹீட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறது. கூட பூட் டோரையும் ஓப்பன் பண்ணுங்கள். நார்மல் ஹேட்சாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டெயில் கேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். பூட்டில் இருக்கக்கூடிய ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் ஆகி வெளியே போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டெம்பரேச்சர் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏறி உட்காந்து விண்டோ ரோல் டவுன் பண்ணி இருக்கும்போது ஏசியை ஃபுல் ஸ்பீட் இதிலெல்லாம் பார்த்தோன்னா மேக்ஸ் ஏசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தோன்னா இப்போ பாருங்கள், மேக்ஸ் ஏசி லோவில் ஃபுல் ப்ளோவர் தரும். இல்லை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ரோல் டவுன் பண்ணியே ரன் பண்ணும்போது கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஏசியை யூஸ் பண்ணலாம். அடுத்த ஸ்டேஜில் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு மெயினான விஷயமே ஏசி தான். ஏன்னா ஏசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வரைக்கும் கொஞ்சம் லாங்காக கட் ஆஃப் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ ஏசியோட எஃபிஷியன்சி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஏசியோட கேஸ் லெவலை நம்ம செக் பண்ணலாம். சம்மர் நெருங்கும் போது இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கூட சப்போஸ் நம்மளோட ப்ளோவர் ஏதாவது வகையில் பிளாக்காக இருக்கலாம், ஃபில்டர் கன்ஜஸ்டடாக இருந்தாலும் அந்த எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்காது. ஃபில்டர் மாற்றுறது நல்லது. எங்கேயாவது ஒரு கோல்டு ஜங்ஷன் ஐஸ் ஃபார்ம் ஆனால் கொஞ்சம் நேரம் தாண்டி கொஞ்சம் கண்டினியூஸ் ஆப்ரேஷனில் ஏசியோட ஃப்ளோ கம்மியாக இருக்கும். அதை நம்ம செக் பண்ணி ஏசியை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. கூட கம்ப்ரஸரோட அந்த பெல்ட் ஆப்ரேஷன் கரெக்டாக இருக்குது. இது எல்லாமே ஏசியோட இதில் நம்ம என்ன நினைப்போம், நம்மளோட ஏசி நல்லா இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலி அது ஓவர் த இயர்ஸில் இந்த மாதிரி சின்ன மெயின்டெனன்ஸ்னால் வர்றது தான். அதை பார்க்குறதும் நல்லது. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா டிரைவர்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறது கண்ணு தான் இந்த பீரியடில். இதில் நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சம்மர் டைமில் ஒரு நல்ல ஒரு கூலர்ஸ், இந்த சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் பாதி குறைஞ்சாலே ரோட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்ட்ரெஸ் நம்மளை இது பண்ணாது. ஏன்னா இன்றைக்கி ரோட் ரேஜ் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஹீட்டான ரொம்ப ஹாட்டான நேரம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருப்போம். நம்ம டிரைவிங் நம்மளோட வேலையாக இருக்காது. ஆனால் நிறைய பேருக்கு டிரைவிங்கே அவங்க வேலையாக இருக்குது. அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம மேலே காட்டுவாங்க மற்ற ரோடு யூசர்ஸில். அதில் இந்த ஹீட் ஒரு ரீசன். இப்போ அந்த நேரம் நம்ம கொஞ்சம் ஏசியில் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தோன்னா அவங்கக்கிட்ட நம்ம கோவப்படாமல் சரி ஓகே அவங்களோட பார்ட் ஆஃப் ஜாபில் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க நம்ம போகலாம். கண்டிப்பாக யாராவது என்ன நினைப்பாங்க அதெல்லாம் கவலைப்படவே செய்யாதீங்க. அதுலேயும் டிரைவிங்கை ப்ரொஃபஷனாக வைக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான ஒரு சன் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஹெல்த்துக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ரெகுலர் மெயின்டெனன்ஸ் டைமில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த கூலன் நல்லா இருக்கா பார்க்கணும். ஏன்னா என்ஜினோட ஹீட் இந்த டைமில் கொஞ்சம் கூட ரைஸ் ஆகும். இப்போ கூலன் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். கூட விண்ட்ஷீல்டு வாஷர் ஃப்ளூயிட் இருக்கா பார்க்கணும். நமக்கு பிரேக் ஃப்ளூயிட் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். இந்த மாதிரி கூலன் லெவலில் கரெக்டாக பார்க்குறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கே மாதிரி தான் டயர். ஏன்னா இப்போ நீங்கள் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய ரோட் ட்ரிப் கண்டினியூஸாக பண்ணும்போது டயரோட ப்ரெஷர் ஒரு 2 PSI 3 PSI ஜாஸ்தி காட்டும். அதே மாதிரி நம்ம ஆப்டிமம் டயர் ப்ரெஷரில் வைக்கிறது நல்லது. அப்போ ஜாஸ்தி ஆகவும் செய்யாது, ஜாஸ்தியான பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்டிமமுக்கு கீழே இருந்ததுன்னா டயர் அன்இவன் வியருக்கு போகும். அந்த சைடு வால்ஸ் எல்லாம் ஈஸியாக போயிடும்.
அதனால் டயர் ப்ரெஷரையும் கரெக்டாக வைக்கிறது நல்லது. இன்னொன்று பார்த்தோம்னா காரை நீட்டாக வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஏசி போடும்போது நீட்டாக இருந்தால் தான் அந்த எஃபெக்ட் நமக்கு இருக்கும். கூட நம்ம ஒரு ரோட் ட்ரிப் ஏதாச்சும் இந்த சம்மரில் போகிறோம்னா ஹெல்த்தியாக அதை மெயின்டைன் பண்ணி ஒரு ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் வராட்டி கூட நார்மலாக ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸ்பேர் வீலில் ஏர் ப்ரெஷர் இருக்கா பாருங்கள், அதோட ஜாக் அண்ட் ஸ்பேனர் இருக்கா பாருங்கள். இந்த மாதிரி இந்த சம்மரில் சின்ன சின்ன விஷயந்தான் இது. கூட நான் இன்னொன்று கூட சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன். இந்த விண்டோ வந்து நீங்கள் இனிஷியலி ரோல் டவுன் பண்ணும்போது சன்ரூஃப் உங்கள் வெஹிக்கிள் இருந்தால் சன்ரூஃபையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு இனிஷியலி நீங்கள் அதை ரன் பண்ணும்போது உள்ள ஹீட் வந்து இந்த கிராஸ் வென்டிலேஷனில் இது வெளியே போயிடும். இப்போ முதல்ல நான் சொன்ன அந்த கம்மியாக இவ்வளோத்துக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறதுலையும் அந்த கிராஸ் வென்டிலேஷனில் ஹீட் வெளியே போகிறது தான். இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம எப்படியும் ஹீட்டை அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் ஹீட்டில் ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஹீட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும். இது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூட நான் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இதில் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை உங்களுக்கு தெரிஞ்ச கார் யூசர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். MotoWagon சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, bye bye from MotoWagon. Drive responsibly.